Bonjour. Alors, இன்னைக்கு நாங்கள் les verbes du premier groupe au présent plus question. அதாவது முதலாவது குரூப்பை சேர்ந்த வேர்ப்ஸ்களையும் மற்றது அது சார்ந்த சில கேள்விகள் அதுகளையும் பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று தந்திருக்கணும். அதை வாசிச்சு விளங்கி கொண்டு பிறகு அதுக்கான ஆடியோவை நாங்கள் கேட்போம். ஹலோ அலெக்சாண்டர் travaille. இப்போ இவர் தான் அலெக்சாண்டர். இப்போ இவர்கிட்ட வேலையை பற்றின ஒரு டெக்ஸ்ட். அப்போ இவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறார். Je répare des ordinateurs. நான் வந்து கம்ப்யூட்டர் திருத்துறேன்னா je programme des logiciels. அதாவது நான் சாஃப்ட்வேர் அதுகள் ப்ரோக்ராம் பண்ணேன். அப்போ இவரை வந்து ரோட்ல இந்த மேடம் சந்திக்கிறான். இப்போ இவர் முந்தி இருந்தே பழக்கம். அப்போ ரோட்ல சந்திக்கிறான். அப்போ சந்திச்ச போல இடைநிறுத்தி கொஞ்ச நேரம் கதைக்கிறான். கதைச்சு போட்டு கிளம்பினான். இப்போ அதில் என்ன கதைக்கணும் என்றதான் இதில் டயலாக தந்துருக்கிறான். ஸோ இதில் மேடம் லெமோனியாவா சொல்கிறான். Tiens, Alexandre, bonjour, comment allez-vous? அப்போ ரோட்ல சந்திக்கிறபடியா இப்போ நாங்களும் யாராவது திடீரென்று எதிர்பாராத விதமா ரோட்ல சந்திச்சா அட இந்தா சொல்லி சொல்லுவோமே இந்தாப்பா நீயா என்ற மாதிரி. Tiens, Alexandre, Alexandre நீயா? Bonjour, வணக்கம். Comment allez-vous? எப்படி இருக்கிற? Comment allez-vous? Bien, நல்லா இருக்கு. Merci, நன்றி. Et vous? நீங்கள் எப்படி? Bien, merci. Alors, quoi de neuf? இப்போ நாங்கள் கேட்போமில்ல என்ன புதினம்? அதாவது புதினம் இருக்கா என்ன? இப்போ quoi de neuf? quaண்டா என்ன? neufண்டா புதுசு. இப்போ புதிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? புதினம் ஏதாவது இருக்குதான்னு கேட்குறேன். ஹலோ quoi de neuf? அப்புறம் என்ன புதினம்? Eh bien, je travaille maintenant. புதினம்ண்டா நான் இப்போ வேலை செய்கிறேன். Je travaille maintenant. Je travaille comme technicien dans une société internationale. இப்போ இன்டர்நேஷ்னல் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தில் இவர் டெக்னீஷியனாக வேலை செய்கிறார். C'est vrai? அப்படியா? நான் சொல்லுவேன் அப்படியா? C'est vrai? உண்மையா என்ற மாதிரி. C'est vrai? Ça, c'est une bonne nouvelle. இது ரொம்ப ஒரு குட் நியூஸ். இது ஒரு நல்ல விஷயம். Ça, c'est une bonne nouvelle. Et vous êtes content de votre travail? இப்போ இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்கிறீங்களான்ற மாதிரி. Oui, j'aime bien mon travail. C'est intéressant. ஓ எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. Si c'est une société internationale, vous parlez l'anglais alors? அப்ப சி அது கண்டிஷன். அப்ப இது ஒரு இன்டர்நேஷனல் சொசைட்டின்னு சொல்றீங்களே அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் கதைப்பீங்க இல்லையா? Si c'est une société internationale, vous parlez l'anglais alors? Oui, bien sûr. Oh, கண்டிப்பா. Je parle l'anglais. நான் இங்கிலீஷ் கதைக்கிறேன். C'est indispensable maintenant. இப்பெல்லாம் இது ரொம்ப முக்கியம் அவசியம். Vous travaillez beaucoup? நீங்க நிறைய வேலை செய்றீங்களா? Oh oui, je travaille énormément. ஓ எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் நிறைய வேலை செய்றேன். Excellente nouvelle, ça change un peu. இது ரொம்ப நல்ல செய்தி. Dites-moi, qu'est-ce que vous aimez dans votre travail? இப்ப சொல்லுங்க. உங்களோட வேலையில உங்களுக்கு என்ன அதிகமா பிடிக்கும்? என்ன ரொம்ப பிடிக்கும்? உங்களோட வேலையில உங்களுக்கு பிடிச்சது என்ன? J'adore l'aspect technique. அப்ப j'adore எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த டெக்னிக்கல் வேலைன்றபடியா அந்த டெக்னிக் முழுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். Je répare des ordinateurs. நான் ஆர்டினேட்டர் ரிப்பேர் பண்றேன். Je cherche des solutions. நான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வை தேர்ந்தெடுக்கிறேன். தேடி கண்டுபிடிக்கிறேன். Je programme des logiciels. நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் அதுகளை ப்ரோக்ராம் பண்றேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வேலையில நான் செய்யற வேலையில இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னு சொல்றார். அதுக்கு அவ சொல்றா vous aimez vraiment l'informatique vous? அப்ப உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிக் அதாவது இந்த கம்ப்யூட்டர் இதண்டா ரொம்ப
பிரியம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. moi je déteste ça. எனக்கு அது கண்லயே காட்டக்கூடாது. je déteste. I hate. எனக்கு அது ரொம்ப பிடிக்காது. துப்புரவா பிடிக்காது. et vous travaillez loin d'ici? நீங்க இங்க இருந்து வேலை செய்யற இடம் தூரமா? vous travaillez loin d'ici? vous commencez tôt le matin? அப்ப காலமா நீங்க ஏர்லியா அதாவது வேலைக்கே தொடங்குறீங்களா? non, je ne travaille pas loin d'ici. இல்ல, நான் வந்து தூரத்துல வேலை செய்யல. வேலை கிட்டல தான் வேலை. Je commence à 9h comme tout le monde. என்ற வேலை 9 மணிக்கு தொடங்கும். பெரும்பாலான வேலையில பிரான்ஸ்ல 9 மணிக்கு தான் தொடங்கும். ஸோ 9 மணிக்கு தான் நானும் என்ற வேலையை தொடங்குறேன். C'est un horaire raisonnable. இப்ப இந்த டைம் பரவாயில்ல, நல்ல டைம் தான். Vous ne déjeunez pas chez vous, je suppose? அப்ப நீங்க மத்தியானம் உங்களோட வீட்டை போய் சாப்பிடுறீங்களா? வீட்டை போய் சாப்பிட டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Je suppose. Non, je déjeune à la cantine avec mes collègues. இல்ல, நான் அங்க வேலை செய்யற இடத்துலயே கேண்டீன் இருக்குது. அப்ப அதுல இந்த மற்ற வேலை செய்யற ஆட்களோட கொலீக்ஸோட நான் சாப்பிடுறேன். Qu'est-ce que vous mangez là-bas? C'est bon? அங்க நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நல்லா இருக்குமா? Oh, je mange simplement un steak, un poisson. Oui, c'est assez bon. நான் சிம்பிளா தான் சாப்பிடுறேன். ஒரு ஸ்டெக் இறைச்சி அல்லது ஒரு மீன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. Au fait, est-ce que vous jouez toujours au basket? அப்புறம் இப்பவும் நீங்கள் பாஸ்கெட் விளையாடுறீங்களா? ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்களா? Oui, je joue au basket tous les samedis. ஓம், நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாஸ்கெட் விளையாடுறேன். Et je continue à faire du jogging. மற்றது நான் இப்பவும் ஜோகிங், அதாவது காலமே எழும்பி ஓடுறது. இப்பவும் ஓடுறேன். Et vous, vous habitez toujours dans le quartier? அப்ப நீங்களும் இந்த ஏரியாவா? இப்பவும் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறீங்களா? Non, je n'habite plus ici. இல்ல, நான் இங்க இப்ப வசிக்கிறேன் இல்ல. Maintenant, j'habite dans le nouveau quartier de la colline. இப்ப நான் வந்து இப்ப புதுசா அவங்க கட்டி இருக்கிற அந்த ஏரியா, புது ஏரியாவில் கொல்லினன்ற ஏரியாவில் தான் வசிக்கிறேன். Mais je travaille toujours ici. ஆனால் நான் இப்பவும் இங்க தான் வேலை செய்றேன். Bon, eh ben, au revoir, à la prochaine fois. சரி, அப்ப சந்திப்போம். Au revoir, Alexandre. Bonne continuation. சரி, சந்திக்கலாம் அலெக்சாண்டர். bonne continuationன்றது ஒரு வாழ்த்து. அதாவது நீங்கள் மேன்மேலும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்ற மாதிரி. இப்படியே நல்லா நல்லா கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி. bonne continuation. ஓகே, இனி இதுண்ட ஆடியோவை கேட்போம். Chapitre 3. Alexandre travaille. Tiens, Alexandre, bonjour. Comment allez-vous? Bien, merci. Et vous? Bien, merci. Alors, quoi de neuf? Eh bien, je travaille maintenant. Je travaille comme technicien dans une société internationale. C'est vrai? Ça, c'est une bonne nouvelle. Et vous êtes content de votre travail? Oui, j'aime bien mon travail, c'est intéressant. Si c'est une société internationale, vous parlez l'anglais alors? Oui, bien sûr, je parle l'anglais, c'est indispensable maintenant. Vous travaillez beaucoup? Ah oui, je travaille énormément. Excellente nouvelle, ça change un peu, hein. Dites-moi, qu'est-ce que vous aimez dans votre travail? J'adore l'aspect technique. Je répare des ordinateurs, je cherche des solutions techniques, je programme des logiciels. Vous aimez vraiment l'informatique, vous? Moi, je déteste ça. Et vous travaillez loin d'ici? Vous commencez tôt le matin? Non, je ne travaille pas loin d'ici. Je commence à 9h, comme tout le monde. C'est un horaire raisonnable. Vous ne déjeunez pas chez vous, je suppose? Non, je déjeune à la cantine avec mes collègues. Qu'est-ce que vous mangez là-bas? C'est bon? Oh, je mange simplement.
Un steak, un poisson. Oui, c'est assez bon. Au fait, est-ce que vous jouez toujours au basket? Oui, je joue au basket tous les samedis. Et je continue à faire du jogging. Et vous habitez toujours dans le quartier? Non, je n'habite plus ici. Maintenant, j'habite dans le nouveau quartier de la colline. Mais je travaille toujours ici. Bon, eh bien, au revoir, à la prochaine fois. Au revoir, Alexandre. Bonne continuation. Alors, le présent des verbes en ER. இந்த verb வினைச்சொற்கள் வந்து இங்க 3 விதமான குழுக்கள் இருக்கு. அதுல முதலாவது குழு வந்து ER என்று முடிகிற வினைச்சொற்கள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு trouver கண்டுபிடிக்கிறது, aimer விரும்புறது, habiter வசிக்கிறது. அப்ப இதுல எல்லாம் பார்த்தா முதல்ல radical சொல்றது. அதாவது முதல்ல ஒரு பர்த்தி இருக்கும். அதுக்கு பிறகு அதுண்ட முடிவில ஒரு 2 எழுத்து இருக்கு. இந்த 2 எழுத்தும் ER ERல இருந்து அது வந்து ஒரு verb. அது வந்து முதலாவது குரூப்பை சார்ந்ததுன்னு அர்த்தம். இதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. அது வந்து verb aller ERல தான் முடியுது. ஆனா அது வந்து அதை நாங்கள் conjugate பண்ணும்போது, அதை உருமாற்றும் போது இப்படி ES வராது. அது வேற மாதிரி வர்றபடியால அது வந்து 3வது குரூப். விதிவிலக்குகள் எல்லாமே 3வது குரூப்பை சார்ந்தது. அப்ப நாங்கள் இப்ப பார்க்கறது வந்து presentல முதலாவது குரூப். உதாரணத்துக்கு le verbe trouver கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடித்தல். அதை நாங்கள் pronom personnel. நான் pronom personnel இருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த je, tu, il, elle, on, nous, vous, il au pluriel, elle au pluriel. இதைத்தான் pronom personnel என்று சொல்றோம். அப்ப அது சார்ந்து நாங்க சொல்லும்போது இந்த கடைசி இந்த 2 எழுத்தையும் கட் பண்ணி போட்டு சில மாற்றங்களை கொண்டு வருவோம். அப்ப je வரைக்குள்ள ஒரு போடுவோம், tu வரைக்குள்ள கடைசியில es போடுவோம், il வரைக்குள்ள nous வரைக்குள்ள ons, vous வரைக்குள்ள z, மற்ற il elle வரைக்குள்ள ens. இதை நாங்க நெகட்டிவா மாத்திக்கல. அந்த நெகட்டிவ் ne pas வந்து அந்த வெர்புக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் எழுதுவோம். je trouve என்றா நான் கண்டுபிடிக்கிறேன், je ne trouve pas என்றா நான் கண்டுபிடிக்கல. tu ne trouves pas, il elle on ne trouve pas, nous ne trouvons pas, vous ne trouvez pas, il elle ne trouve pas. அத மாதிரி தான் மற்ற வேர்புகளும். அப்ப இதுல நாங்கள் போடுற மாதிரி இதுலயும் வரும். j'habite வரும். அந்த கடைசி 2 எழுத்தை கட் பண்ணி போட்டு இந்த எழுத்துக்களை போட்டா இது இந்த எழுத்துக்களை சேர்த்தா நாங்கள் அதை ப்ரெசன்ட்ல எழுதுறோம்னு அர்த்தம். Alors, pas de différence de prononciation pour les formes trouve, je, il. நாங்கள் எழுதியக்கலாம் அந்த வித்தியாசம் தெரியும். ஜுக்கு போடுறோம், ஜுக்கு போடுறோம், சுக்கு எஸ் போடுறோம். ஆனா சொல்லிக்கல அந்த எஸ் நாங்கள் உச்சரிக்காதனால காதுல இப்ப கண்ணை மூடிக்கொண்டு கேட்டா காதுக்கு ஒரே மாதிரி தான் கேட்கும். je trouve தான் சொல்றோம், அதே மாதிரி il trouve தான் சொல்றோம், அதே மாதிரி tu trouves தான் சொல்றோம், அது மாதிரி plurielல சொல்லிக்கலையும் il trouve தான் சொல்றோம். அந்த வித்தியாசங்கள் கேட்காது. ஆனா எழுதேக்கல அந்த வித்தியாசத்தை நாங்கள் காட்டித்தான் எழுதுவோம். Pas de différence de prononciation pour les formes trouver, trouver. இப்ப இதுல vous ரெண்டு வரைகளையும் trouver, அதாவது இந்த z நாங்கள் a என்றுதான் வாசிக்கிறோம். அது மாதிரி நாங்கள் வினை சொல்ல இந்த உருமாற்றாமல் அப்படியே கதைக்கும் போதும் trouver a என்றுதான் வாசிக்கிறோம். அப்ப அதை கண்ணை மூடிக்கொண்டு காதால கேட்டா அந்த வித்தியாசம் எங்களால அறிய முடியாது. ஆனா எழுதேக்கல இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இப்படி எழுதினா அது வினைச்சொல் வந்து ஒரு மாதிரி இருக்குன்ற அர்த்தம். ஊக்கு வருது, ஊ trouver. ஒன்றுமே வரையில சுஜெட் ப்ரொனோம் அதில் வரையில்லையண்டா அது வெறும் வேர்ல முடியுதுன்ற அர்த்தம். அது மாதிரி இன்னொன்று அடிக்கடி வர்ற ஒரு இலக்கண விதி. இப்ப je அல்லது நு அதுகளோட அது தொடர்ந்து வர்ற எழுத்து voyelle வருமானால் அல்லது h தொடங்குமானால்
அந்த முதலாவது வொயலை கட் பண்ணி போட்டு நூல இருக்கிற அந்த வொயலை கட் பண்ணி போட்டு அதுக்கு பதிலா ஒரு அப்போஸ்ட்ரோஃப் அப்படி கமாண்டு போட்டு விடணும். அப்ப இதுல பாத்தீங்களாண்டா ஃபூ அண்டு வருது. ஆனா இதுல வர்ற வேர்பு ஏமே வந்து ஏயில தொடங்குறபடியா ஜெம் ஜி அப்போஸ்ட்ரோஃப் வருது. இது வந்து ஜேன்னு அது மாதிரி மற்ற இதுகளுக்கு பொருந்தும். Alors, remarque, la plupart des verbes français sont du premier groupe. இப்ப பெரும்பாலும் பிரெஞ்சு வேர்ப்ஸ்கள் வந்து முதலாவது குரூப்பை சார்ந்தது. அது புது புது சொற்கள் இணையும் பொழுது அந்த சொற்கள் வந்து கூடிய வர முதலாவது குரூப்பை சார்ந்ததாக தான் அவையில் கிரியேட் பண்ணினோம். இப்போ உதாரணத்துக்கு ஃபாக்ஸே sont généralement du premier groupe. ஃபாக்ஸேனா அந்த ஃபேக்ஸ் பண்ணுறது, அந்த ஆன்லைனில் அனுப்புறது இமெயில் மாதிரி. அப்போ அது வந்து இப்போ கிட்டல வந்த சொல்லுவார். அப்போ அதை நாங்கள் ஒரு வேர்பா பாவிக்கும் பொழுதும் அதை போட்டு முதலாவது வேர்பாத்தான் நாங்கள் பாவிக்கிறோம். Alors, autre négation possible. இப்போ இதில் நாங்கள் நெகட்டிவ் பார்த்து நாங்கள் ne pas சொல்லி பார்த்து நாங்கள் அது மாதிரி நெகட்டிவாக மாற்றுறதுக்கு வேறு வேறு சொற்களை கொண்டும் நெகட்டிவாக மாற்றலாம். இப்போ உதாரணத்துக்கு ne plus அதை வச்சு மாற்றலாம். அப்போ அப்படி ne pasக்கும் ne plusக்கும் என்ன வித்தியாசம்ண்டா ne pasண்டா நான் கண்டுபிடிக்கல என்ற அர்த்தம். இப்போ ne plus அது முடிஞ்சு விட்டது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபுட்பால் செஞ்சு நான் jouais au foot, je ne joue plus. அதை நான் இப்போ நிப்பாட்டிட்டேன், அது முடிஞ்சது. ஒரு காலத்துல நான் அதை செஞ்சேன், இப்ப அதை துப்புரவா விட்டுட்டேன். ரெண்டு சொல்லேக்கல இந்த ne plus யூஸ் பண்ணுவேன். அதுவும் வேர்புக்கு முன்னுக்கு தான். ne வந்து வேர்புக்கு முன்னுக்கு வரும், plus வந்து வேர்புக்கு பின்னுக்கு வரும். Elle n'habite plus à Bordeaux. இப்போ அவ இப்ப போர்டோவில் வசிக்கல. அப்ப முந்தி வசிச்சவா இப்ப அவ போர்டோவில் இல்லை, இப்ப அவ கிரனோபிள்ல இருக்கிறா. Elle habite maintenant, elle habite à Grenoble. அப்ப அதுக்கு நாங்கள் இந்த ne plus யூஸ் பண்றோம். Alors, இந்த present எப்ப யூஸ் பண்றோம்னா on utilise le présent pour exprimer une action régulière. அப்ப நாங்கள் ரெகுலரா ஒரு செயல் செய்யும் போது அதை நாங்க ப்ரெசென்ட்ல சொல்லுவோம். je travaille ici, நான் இங்க தான் வேலை செய்யறேன். அப்ப tous les jours, ஒவ்வொரு நாளும், பெரும்பாலும் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும். ou momentanément, temporairement, je travaille ici maintenant. Alors, இனி கேள்விகளை பற்றி பார்ப்போம். Alors, இந்த எஸ்கு கெஸ்கு ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு. அப்ப முதலாவது ரகம் வந்து நீங்கள் வந்து அந்த கேள்விக்கு உங்களோட பதில் வந்து ஓம் அல்லது இல்லை, அதாவது இந்த இங்கிலீஷ்ல எஸ் நோ கொஸ்டின் சொல்லிடணும். அதாவது இந்த பதில் வந்து ஓம் இல்லை சார்ந்து மட்டுமே இருக்கும். மற்ற ரக கேள்விகள் வந்து நீங்கள் அந்த பதிலை டெவலப் பண்ணணும். அதாவது ஓம் இல்லை என்று நீங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, நீங்க கொஞ்சம் விரிவா சொல்ல வேண்டி இருக்கு. இப்போ இந்த ஓம் இல்லையாண்டு கேள்விகள் வந்து எஸ்கு கேள்விகள். இப்போ எஸ்கு vous travaillez ici, நீங்கள் இங்க வேலை செய்றீங்களா? ஓம் நான் வேலை செய்கிறேன், இல்லை நான் இங்க வேலை செய்யணும். இது தவிர்த்து வேற பதில்கள் நாங்கள் பெருசா சொல்லிடாது. vous travaillez ici இது வந்து இந்த குரல் உயர்த்தி கேட்கறது, இதுவும் கேள்விதான். பட் சுஜையும் வேர்பும் ஒரே ஓர்டர்ல வர்றபடியா நாங்கள் இதை கடைசியில இந்த குரலை உயர்த்துற மூலம் அதை கேள்வி, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன்ன்றதை நீங்க எதிராளிக்கு புரிய வைக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு ரொம்ப ஈஸியான வழி வந்து இந்த எஸ்கு போட்டு கேட்கறது. எஸ்கு vous travaillez ici, நீங்க இங்க தான் வேலை செய்றீங்களா? oui je travaille ici, non je ne travaille pas ici. அப்ப நோன்னு போட்டு இந்த நெகேஷன் போடணும், வேர்புக்கு முன்னுக்கும் பின்னுக்கு. est-ce qu'elle parle grec? அப்ப அவாக்கு இந்த கிரேக்க மொழி கதைப்பாவா? elle parle grec, இந்த குரலை உயர்த்தும். elle parle grec, ஓம் அவ கதைப்பா, இல்ல அவ அந்த மொழி கதைக்க மாட்டாள். அப்ப இந்த எஸ்கு போட்டு கேட்கல, அதுக்கான பதில் பெரும்பாலும் உய் அல்லது நோவா தான் இருக்கு. மற்ற இரண்டாவது விதமான கேள்வி இந்த கெஸ்கு, அதாவது இந்த எஸ்குக்கு முதல் கு வரும், கு போட்டு எஸ்கு வரும். ஆனா நாங்க முதல்ல இதுல பார்த்த மாதிரி இந்த க்கு பிறகு ஒரு வொயல்ல தொடங்குற சொல்லு வந்துச்சுண்டா அதை தொடர்ந்து இந்த முதலாவது கட் பண்ணி போட்டு அதுக்கு பதிலா இந்த அப்போஸ்ட்ரோஃப் போடணும்.
இப்ப இங்க இந்த தொடர்ந்து வர்ற எழுத்து வந்து ஒரு வயல்ல தொடங்குது. அப்ப இதை நாங்கள் கட் பண்ணி போட்டு அப்போஸ்ட்ரோஃப் போட்டிருக்கிறோம். சரியா? அப்ப என்றா என்ன? அப்ப qu'est-ce que tu regardes? அப்ப நீ டிவில என்ன பார்க்குற? Qu'est-ce que tu regardes à la télévision? Je regarde un match. அப்ப இதுக்கு நாங்கள் oui noன்னு சொல்லிடலாது. நீ டிவில என்ன பார்க்குறாண்டா ஓம், நீ டிவில என்ன பார்க்குறா இல்ல அப்படி சொல்லிடலாது. ஸோ இதை நாங்கள் விரிவாத்தான் இதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். ஸோ qu'est-ce que tu regardes à la télévision? நீ டிவில என்ன பார்க்குற? Je regarde un match. நான் ஒரு மேட்ச் பார்க்குறேன். அப்ப இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப கேள்வியில டு இருந்தா, அதாவது நீ என்ன பார்க்கறேன்னா நான் பதிலுக்குள்ள நான் வந்து அதை மாத்துவேன். டு je. இப்ப இதுல டு regarde என்ற சொல்லிக்கல இதுல ல முடிக்கிறான். இந்த டுக்கு போடணும் கடைசியில. ஆனா ஜுக்கு தான் போடணும். இப்ப அந்த மாற்றத்தையும் நாங்கள் செய்யணும். அதுக்கு பதில் எழுதும்போது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் எழுதும்போது நாங்க இதுகளையும் பார்க்கணும். Alors, qu'est-ce que tu regardes à la télévision? டிவியில நீ என்ன பார்த்தோன்னு இருக்கிற? Je regarde un match. நான் ஒரு மேட்ச் பார்த்தேன். அதே மாதிரி qu'est-ce qu'il mange? அதாவது அவர் என்ன சாப்பிட்றார்? Qu'est-ce qu'il mange? அவர் என்ன சாப்பிட்றார்? Il mange un sandwich. இதுல மாத்த தேவையில்லை. என்னன்னா நான் என்ன பற்றி அவள் கேள்விகள் கேட்கல. யாரோ ஒருத்தர், அதாவது இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆளை கை காட்டி கேட்குற மாதிரி அவர் என்ன சாப்பிட்றார் என்றால் நான் பதிலுக்குள்ள அவரைத்தான் சொல்ல போறேன். அவரை சாட்டித்தான் பதில் சொல்ல போறேன். என்ன சாட்டி சொல்ல. ஸோ இதுக்கு நாங்கள் அந்த மாற்றம் செய்ய தேவையில்லை. எஸ்கில் மாஞ்ச் இல் மாஞ்ச். அப்ப இதுல வந்த இதே தான் நாங்க திரும்பவும் எழுத போறோம். இதுல இந்த மாற்றம் இல்லை. இப்ப நீங்கள் ஊ அல்லது நீ கு என்ற கேள்வியில வந்தா அதுக்கு பதிலுக்குள்ள அல்லது நூ வரும். நான் நாம். இதே ஈல் எல் அந்த மாதிரி இதுகள் வந்துச்சுன்னா பதிலுக்குள்ள நாங்கள் அந்த மாற்றம் செய்ய தேவையில்லை. Alors, remarque. La structure, qu'est-ce que c'est? Qu'est-ce que c'est? இது என்ன est correct. அப்ப நீங்கள் இதை யூஸ் பண்ணியும் கேட்கலாம். இப்ப நீங்கள் வீட்டை வர்றீங்க, யாரோ ஏதாவது சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப இதை பார்த்துட்டு இது என்ன? qu'est-ce que c'est? இது என்ன என்று நீங்கள் கேட்குறீங்க. அப்படி சொல்றது சரிதான். ஆனா qu'est-ce que c'est sa profession சொல்லக்கூடாது. இப்ப sa profession அவற்ற வேலை. அப்ப என்ன இது அவற்ற வேலை என்று கேட்குற மாதிரி வந்துடும். அது அழகு இல்லை. அப்ப qu'est-ce que c'est sa profession கேட்கக்கூடாது. அது பிள்ளை. ஆனா வெறும் qu'est-ce que c'est அது சரி. qu'est-ce que c'est இது என்ன? mais quelle est sa profession? அப்ப அந்த qu'est-ce que c'est sa profession இது என்ன அவற்ற வேலை என்று கேட்கறதுக்கு பதிலா quelle est sa profession அதனுடைய தொழில் என்ன அவற்ற வேலை என்ன என்று கேட்கணும். quelle est sa profession. இந்த qu'est-ce que c'est sa profession சொல்லக்கூடாது. quel est son numéro de téléphone? அவனுடைய ஃபோன் நம்பர் என்ன? quel est son numéro de téléphone? அவனுடைய ஃபோன் நம்பர் என்ன? இப்ப நீங்க வெறுமாவே qu'est-ce que c'est சொல்லி கேட்கலாம். qu'est-ce que c'est இது என்ன? அந்த கை காட்டி கேட்கிறபடியா. ஓகே, இனி நாங்கள் இது சார்ந்து சில எக்ஸசைஸ்களை செய்வோம். Alors, premier exercice. முதலாவது எக்ஸசைஸ். Relever les verbes du premier groupe dans le dialogue. அப்ப நாங்க பார்த்த முதல் டயலாகுக்குள்ள முதலாவது குரூப் வேர்புகளை நாங்கள் கண்டுபிடிக்கணும். Quand les questions sont à la forme vous, அப்ப அதுல வர்ற கேள்விகள் வந்து vous-இல வருந்தா அதை நாங்கள் டுக்கு மாத்தோம். நீங்கள் என்ற மரியாதையா வரும் பொழுது அதை நாங்கள் நீ அந்த இதுக்கு மாத்தோம். அப்ப அப்படி மாத்துற பொழுது வேர்பும் கொஞ்சம் மாறும். அந்த வுக்கு கடைசியில ஏசட்ல முடியும், டுக்கு எஸ்ல முடிக்கணும். அப்ப அந்த மாற்றங்களையும் நாங்கள் சரியா செய்யணும் கவனமா. ஸோ இப்போ அந்த எக்ஸசைஸை செய்வோம். ஹலோ, இதுல முதலாவது குரூப்பை சார்ந்த வேர்புகளை மட்டும் நாங்கள் எழுதிக்கணும். ஸோ இதுல tiens Alexandre, bonjour, comment allez-vous? இப்போ இதுல tiensன்றதும் வேர்பு தான், aller என்றதும் வேர்பு தான். ஆனா இதெல்லாம் முதலாவது குரூப் வேர்பு இல்லை. இது அலே வந்து விதிவிலக்கு மூன்றாவது குரூப்.
இது tient வந்து c'est le verbe tenir. அது வந்து 3வது குரூப். அப்ப இதுகள நாங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. Bien, merci et vous? இதுக்குள்ளேயும் verbe இல்ல. Bien, merci. Alors, quoi de neuf? இதுக்குள்ளேயும் verbe இல்ல. Eh bien, je travaille. நான் வேலை செய்கிறேன். Je travaille. அப்ப இது என்ன verbeண்டா? C'est le verbe travailler. C'est le verbe travailler, premier groupe. ER, là-dedans. Comme technicien dans une société internationale. C'est vrai ça? C'est une bonne nouvelle. அப்ப இதுலயும் அந்த A வந்து verbe தான். ஆனா c'est le verbe être auxiliaire. அப்ப அது வந்து 3வது groupe. So அது தேவையில்லை. ஒருவேளை vous êtes content. இதுவும் c'est le verbe être. அப்ப முதலாவது groupe இல்லை. Alors, j'aime. எனக்கு பிடிக்கும். J'aime bien mon travail. அப்ப இது என்ன verbeண்டா? C'est le verbe aimer. ER ல முடியுது. J'aime mon travail. J'aime bien mon travail. C'est intéressant. Si c'est une société internationale, vous parlez. Vous parlez. Donc, இது என்ன verbeண்டா? C'est le verbe parler. கதைக்கிறது. Parler. ER. Alors, l'anglais? Oui, bien sûr, je parle. Je parle l'anglais. C'est indispensable maintenant. Vous travaillez beaucoup. இப்ப vous travaillez, நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். C'est le verbe travailler. Je travaille énormément. Ça change. Alors, ça change, c'est le verbe changer. மாற்றுறது. இது ஒரு மாற்றம். Ça change என்றால் கொஞ்சம் இந்த செஞ்ச விஷயங்களுக்கு நீங்க இருந்த நிலைமைக்கு இப்ப இருக்கிற நிலைமை கொஞ்சம் மாற்றமா இருக்குது. அந்த மாதிரி ça change. Donc, c'est le verbe changer. Dites-moi. Alors, இதுவும் verbe தான். ஆனா முதலாவது group இல்ல. C'est le verbe dire. 3வது group. அப்ப இதை நாங்கள் எடுக்க போறேன் இல்ல. Qu'est-ce que vous aimez? அப்ப aimer, c'est le verbe aimer. அதை நாங்கள் ஏற்கனவே எழுதிட்டோம். J'adore. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இங்கிலீஷ்ல I like சொல்லுவோம் அது மாதிரி. அப்ப j'adore, c'est le verbe adorer. ER ல முடியுது. L'aspect technique, je répare. C'est le verbe réparer. Réparer, c'est le திருத்துறது. Je cherche. நான் தேடுறேன். தீர்வுகள். பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுறேன். Je cherche. Donc, c'est le verbe chercher. Chercher. ER ல முடியுது. Et ensuite, je programme. நான் programme பண்றேன். Je programme. Programmer. ER ல முடியுது. Vous aimez, உங்களுக்கு பிடிக்குமா? Vous aimez vraiment l'informatique? Moi, je déteste. எனக்கு ஒரு காலம் பிடிக்காது. I hate. Donc ça, c'est je déteste. C'est le verbe détester. ER ல முடியுது. Vous travaillez loin d'ici? திருப்பவும் travail. Vous commencez. Commencez. தொடங்குறது. Vous commencez. Vous commencez. Il a EZ. Infinitif là dans l'air là. Vous commencez ER. Tôt le matin? Non, je ne travaille pas loin d'ici. Je commence à 9h comme tout le monde. Voilà. C'est un horaire raisonnable. Vous déjeunez. மத்தியான சாப்பாடு சாப்பிடுறாங்க. Vous
déjeuner, ER, pas chez vous, je suppose. Je suppose. C'est le verbe supposer. supposeண்டா நினைக்கிறது. அப்ப நான் நினைக்கிறேன் நீங்கள் வீட்டை போய் சாப்பிட மாட்டீங்களான்னு நினைக்கிறேன். Je suppose. Non, je déjeune. Donc, c'est le verbe déjeuner. நான் மத்தியான சாப்பாடு இந்த கேண்டீன் போய் சாப்பிடுறேன். Donc, qu'est-ce que vous mangez? இப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்க? C'est le verbe manger. ER. Là-bas, c'est bon? அது நல்லா இருக்குமே. Je mange. Donc, சாப்பிடுறேன். Simplement un steak, un poisson, oui, c'est assez bon. பரவாயில்ல, மோசம் இல்ல. நல்லா இருக்கு. Au fait, est-ce que vous jouez? நீங்க இப்பவும் விளையாடுறீங்களா? ஒரு basketball. Alors, c'est le verbe jouer. முதலாவது group. Oui, je joue. நான் விளையாடுறேன். Au basket tous les samedis. Et je continue. Continue, தொடர்றது. Continuer. Continuer. முதலாவது group. À faire du jogging. Vous habitez, vous habitez toujours, donc c'est le verbe habiter. Dans le quartier? Non, je n'habite plus ici maintenant. J'habite dans le nouveau quartier de la colline, mais je travaille toujours ici. Bon, eh bien, au revoir, à la prochaine fois. Sandipa, à la prochaine. Au revoir, Alexandre. Bonne continuation. Alors, இந்த revoir இந்த சொல்லுக்குள்ள voir இந்த verb இருக்கு. voir என்றா பார்க்கிறது. revoir என்றா மறுபடியும் திரும்ப. திரும்ப பார்ப்போம். அதாவது திரும்ப சந்திப்போம். அந்த அர்த்தத்துல இருக்குது. அப்ப revoir. அப்ப சில நேரம் இந்த மாதிரி சொற்களுக்குள்ள இன்னொரு சொற்கள் ஒளிஞ்சிருக்கு. அப்ப அதை பார்த்து தெரிஞ்சு கொண்டா அதை விளங்கி கொள்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. Donc, இதுல நாங்கள் முதலாவது எக்ஸசைஸ்ல ஒரு பகுதி செஞ்சிட்டோம். இனி இரண்டாவது பகுதியை பற்றி பார்ப்போம். Alors, இதுல வேல் சொன்னவேல் relever les verbes du premier groupe. அது செஞ்சாச்சு. இனி இந்த கேள்வியல் les questions. இந்த vous இல இருக்கிற கேள்வியலை நாங்க tuக்கு மாத்தோம். இனி அதை செய்வோம். இப்ப நாங்கள் இதுக்குள்ள என்னென்ன கேள்வியல் இருக்குன்றத முதல்ல எடுப்போம். Alors, முதலாவதுக்குள்ள இங்க comment allez-vous சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த கேள்வி இது ஒரு கேள்விதான். ஆனா இதுக்குள்ள வேர்பே இல்ல. அப்ப நாங்கள் இத மாத்தலாது. சோ இத விடுவோம். Alors, இங்கால இதுவும் அதே மாதிரி இதுல ஒன்றும் இல்ல மாத்திரத்துக்கு. இங்க ஒரு கேள்வி இருக்குது. Vous êtes content de votre travail? அடுத்தது vous travaillez beaucoup? இருக்குது. Je travaille énormément. Qu'est-ce que vous aimez dans votre travail? Vous travaillez loin d'ici? Vous commencez tôt le matin. அடுத்தது vous ne déjeunez pas chez vous, je suppose. Qu'est-ce que vous mangez là-bas? இதுல மாத்திரத்துக்கு ஒன்றும் இல்லை. மற்றது est-ce que vous jouez toujours au basket? Vous habitez toujours dans le quartier?
நம்மளா இவ்வளவுதான். ஓகே. இவ்வளவு கேள்விகளுக்குள்ள தான் இருக்குது. அதை நாங்கள் இனி ச்சுயா மாத்தி எழுதணும். Alors, comment allez-vous? இதுல நாங்கள் le verbe aller, le verbe இந்த aller இந்த conjugaison அதை எடுத்து பார்த்தோம்னா இப்ப ப்ரெசன்ட்டுக்கு இதுல என்ன தந்திருக்கணும்? ப்ரெசன்ட்டுக்கு je vais என்று சொல்லணும். நார்மலா மற்ற வேர்பு விதிவிலக்கு இல்லாத வேர்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி போட்டு கடைசியில போட்டா காணும். ஆனா இந்த வேர்புக்கு மட்டும் அந்த சங்கிலியில எல்லாம் அப்படியே மாறி வருது. இப்ப மாறி வர்றபடியா தான் இது இந்த வேர்பு மட்டும் விதிவிலக்கா இருக்குது. இப்ப நாங்கள் பார்த்தது கொமோ அலிவு, அதாவது அலிவு ஊக்கு அலே வருது. சரியா? இப்ப நாங்க அதை ச்சுயா மாத்தணும். அப்ப ச்சுக்கு என்ன வருது? ச்சு வா, VAS வருது. ச்சு வா. அப்ப இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்ப இதுல கொமோ அது நாங்கள் மாத்த போறோம் இல்ல. கொமோ அப்படியே தான் இருக்க போகுது. இதுல அலைய நாங்க வா ரெண்டு மாத்திரம் சீரை முக்கியம். வூவை நாங்க ச்சுயா மாத்திரம். அவ்வளவுதான். அப்ப கொமோ அலைவு என்றது கொமோ வச்சு கொண்டு மாறும். இனி இங்கால et vous êtes content de votre travail? இப்ப இதுல என்ன வேர்பு வருதுன்னு பார்ப்போம். இதுல வந்து வேர்பு எத்ன்னு வருது. அப்ப சில வேர்பு எத். அப்ப வேர்பு எத்ன்ற கான்ஜுகேஷன் பிரசன்ட்ல என்ன மாதிரின்றதை போய் பார்ப்போம். Alors, verbe être, présente là, je suis, tu es, il est, nous sommes, vous êtes. அப்ப இந்த கேள்விக்குள்ள இருந்த vous êtes இங்கே இருக்கு. அப்ப இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவை tu. அப்ப tuக்கு ஏ வரும். tu ஏ ES ஓட வரும். அப்ப அதைத்தான் நாங்கள் இப்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி ஏ வந்து இதுல மாறாது. ஏ tu இது மாறும். vous வந்து tu மாறுது. tu es content de. Alors இதுல votre கொண்டு வருது உங்களோட வேலை. அப்ப மரியாதையா வருது உங்களோட வேலை. அப்ப இது உன்ற வேலை வந்து நாங்கள் அதை மாற்றுவோம். உங்களுடைய உன்ற கண்டு மாத்திரம் இருந்தா இப்ப votrக்கு என்ன வரும்? ton. அந்த வேலை உன்னுடைய ton travail. Alors tu es content de ton travail. எப்படி மாறும்? அடுத்தது vous travaillez beaucoup. அப்ப நீங்கள் அதிகம் வேலை செய்வீங்களா? அப்ப இதுல வேர்பு வந்து travailler இருக்குது. அப்ப travailler வேர்ப நாங்கள் போய் பார்ப்போம். Alors இதுல verbe travailler presentல என்ன மாதிரி இருக்குன்னு je travaille eux, tu travailles ES, il, elle, on travaille eux, nous travaillons, vous travaillez EZ. இப்ப இதுல எங்களுக்கு vous travaillez இது இருக்கிறத நாங்க இப்ப tu travailles வந்து மாத்த போறோம். சரி.
Tu travailles beaucoup. Ouais. அடுத்தது. Qu'est-ce que vous aimez dans votre travail? இல்ல, இதுலயும் அந்த words அந்த இது வருது உங்களோட வேலையில. அப்ப இதையும் நாங்கள் மாத்துவோம். Vous aimez, donc c'est le verbe aimer என்று சொன்னேன்னா, அப்ப அந்த verbe presentல எப்படி எழுதுறான்னு பார்ப்போம். Alors, le verbe aimer au présent, ça fait j'aime. La முடியும். Tu aimes, il aime, nous aimons, vous aimez, ils aiment. அப்ப vous aimez இங்க இருக்குது. இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவை வந்து இது tu aimes கடைசியில esல முடிக்கணும். அப்ப அதைத்தான் யூஸ் பண்ணுங்க. Qu'est-ce que tu aimes dans ton உண்ட வேலை dans ton travail. அப்ப உண்ட வேலையில உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? அடுத்தது. Vous travaillez loin d'ici. அதாவது நீங்கள் இங்க இருந்து தூரத்துல வேலை செய்றீங்களா? Vous commencez tôt le matin. Alors, vous travaillez நாங்கள் சீக்கிரமாவே எழுதுவோம். Tu travailles loin d'ici. Loin d'ici. அடுத்தது vous commencez tôt. அப்ப இந்த verbe வந்து c'est le verbe commencer என்று சொல்லியிருந்தேன். அப்ப இது முதலாவது குரூப் அண்டபடியா இத மாதிரி தான் முடியும். ஸோ பார்க்க தேவையில்லை. இது பேட்டர்ன்லயே எழுதலாம். Tu commences voilà. Tu commences tôt le matin. Tu commences tôt le matin. Alors, vous ne déjeunez pas chez vous, je suppose. அப்ப இதுல vous vous ne déjeunez pas. இதுல déjeuner என்ற verbe வருது. அப்ப அது எப்படின்றத பார்ப்போம். Alors, le verbe déjeuner au présent, je déjeune eux, tu déjeunes ES, il déjeune eux, nous déjeunons ONS, vous déjeunez EZ, il déjeune ENT. அப்ப இப்ப வூல இருக்கிறது எங்களுக்கு déjeune இப்படி எழுதுவோம் ல. ஸோ அதைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுவோம். ஸோ vous இங்க tu மாறும். tu ne அதை நாங்கள் தொடுறேன் நெகட்டிவ் தானே, அது மாற்றக்கூடாது. tu ne déjeunes ESல முடியும். tu ne déjeunes pas chez. alors இதுல vous அண்டு வருது. அதாவது நீங்க உங்களை விட்ட சாப்பிடல அந்த மாதிரி கேள்வி வருது. அப்ப இதுதான் எந்த விட்ட, அதாவது இதுல chez vous அண்டு வருது. vous அண்டா உங்களோட மரியாதை தன்மையா வருது. ஆனா நான் இதுல உண்ட சொல்ல போறேன். donc chez toi அண்டு வரும். chez toi. donc tu ne déjeunes pas chez toi, je suppose.
அதுல எந்த மாற்றமும் இல்ல. Je suppose நான் நினைக்கிறேன். Je suppose. Qu'est-ce que vous mangez là-bas? இப்ப நீங்க அங்க என்ன சாப்பிடுவீங்க? இந்த க்கு ன்றது வந்து என்ன? இங்கிலீஷ்ல வாட் அந்த மாதிரி. சரியா? அப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்களா அங்க? donc இதுல verb வந்து சாப்பிடுறது. manger. அப்ப இந்த verb presentல எப்படி இருக்குதுன்றத பார்ப்போம். Alors, verbe manger présente là. Je mange eux, tu manges ES, il mange eux, nous mangeons. Alors, இதுல ஒரு சின்ன ஆம், கவனம் செலுத்த வேணும். ஏன்னா இந்த நாங்கள் போடாட்டிக்கு நாங்கள் மோஞ்சோம் என்று சொல்லி வாசிக்கலாது. மாங்கோம் என்று வாசிக்கணும். அப்ப அந்த வாசிப்பு அந்த உச்சரிப்பு சரியா வர்றதுக்காக வேண்டி இந்த நாங்கள் இதுல போடுறோம். vous mangez, donc je vous aide. அப்ப எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு இதுதான் தேவை. அப்ப இந்த இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கடைசியில அந்த வேற கட் பண்ணி போட்டு போட்டு விட்டாலே போதும். ஸோ இதைத்தான் எடுப்போம். donc qu'est-ce que இந்த vous-க்கு பதிலா tu வரும். tu manges. Alors, M, G. இந்த tu எப்படி முடியுமாண்டா ESல முடியும். qu'est-ce que tu manges là-bas? அங்க là-bas. அப்ப நீ அங்க என்ன சாப்பிடுற? மற்றது est-ce que vous jouez toujours au basket? est-ce que மாத்த தேவையில்லை. இதுல வந்து verb வந்து jouer. அப்ப இது presentல எப்படி இருக்குது என்று பார்ப்போம். அப்ப verbe jouer presentல வந்து je joue, tu joues, il joue, nous jouons, vous jouez, il joue. அப்ப எங்களுக்கு தேவை tu. அப்ப tuக்கு tu joues ESல முடிக்கும். So est-ce que tu joues toujours au basket? உங்கள ஒன்றுமே மாறாது. Vous habitez toujours dans le quartier. அப்ப இதுல verbe வந்து habiter முதலாவது group. So இந்த verbe presentல எப்படி எழுதுறன்றத பார்ப்போம். Alors presentல இந்த verbe வந்து j'habite, tu habites, il habite, nous habitons, vous habitez, ils habitent. அப்ப இப்ப எங்களுக்கு தேவை வந்து இந்த tu habites. அப்ப தேக்கு பிறகு es போட்டு விட்டா காணும். So tu habites toujours dans le quartier. Voilà. அப்ப எல்லா கேள்விக்கும் ஊல தொடங்க வந்த எல்லா கேள்விக்கும் நாங்கள் அதை கியூஆ மாத்திட்டோம். ஸோ இனி அடுத்த எக்ஸசைஸை பற்றி பார்ப்போம். ஹலோ, முதலாவது எக்ஸசைஸ் செஞ்சுட்டோம். ரெண்டாவது donner la forme je et la forme vous des verbes suivants. இப்போ இதுல ஒவ்வொரு verbe தந்திருக்கணும். அந்த verbeக்கு நாங்கள் je விலையும் எழுதணும். பிறகு அதை vous, அதாவது இது singulier, இது plurielல இருக்குது, எழுதணும். அப்ப முதலாவது verbe வந்து parler. parler என்றா கதைக்கிறது. அப்ப இதுல ஏர்ல முடியுது. அப்ப இது முதலாவது group. இது proposer. proposerக்கு நாங்க எந்தெந்த எழுத்து கட் பண்ணணும்னா இதுலயும் ஏர்ல முடியுது. réserver, ரிசர்வ் பண்றது, ஏர்ல முடிக்கணும். écouter, ஏர்ல முடிக்கணும்.
இதைத்தான் கடைசியில நாங்க மாத்த போறோம். அதே மாதிரி இங்க இந்த ரெண்டையும் மாத்த போறோம். இதுல இது ரெண்டையும், இதுல இது ரெண்டையும். ஸோ அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இனி ஒவ்வொரு வேர்புக்கும் எப்படின்றத பார்ப்போம். Alors, parler. Parler என்றால் கதைக்கிறது. இது நாங்கள் ஜுக்கு எழுதும் பொழுது ப்ரெசண்ட்ல முடிகிறது எப்படி டெர்மினேஷன் E, ES, E, ONS, EZ, ENT. இப்போ இவ்வளவும் சங்குலியேக்கு வரும், இவ்வளவும் ப்ளூரியலுக்கு வரும். சரியா? இப்போ எங்களுக்கு அதாவது சங்குலியில இந்த தான் வரும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த கடைசி இந்த வேற கட் பண்ணி போட்டு, இது எங்களுக்கு தேவையில்லை. கடைசியில போட்டு விட்டா சரி. அடுத்தது வந்து ஊக்கு இதுல நூக்கு இப்படி வரும். ஊக்கு கடைசியில யூசட்ல முடிக்கணும். அப்ப இதே மாதிரி வேற கட் பண்ணி போட்டு லே கொண்டு வரும். ஸோ அதைத்தான் நீங்க எழுதலாம். parle, vous parlez. அப்ப இதே பேட்டர்ன்ல மற்ற எல்லா வேர்பையும் நாங்கள் எழுதலாம். அதாவது இந்த வேர்பிலையும் நாங்கள் இந்த வேற கட் பண்ணி போட்டு மிச்சம் இருக்கிற சொல்லுகளோட கடைசியில போட்டா அது ஜுக்கு வரும், Z போட்டா அது vuக்கு வரும். Donc ça fait je propose, vous proposez, je réserve, இந்த கட் பண்ணி போட்டு réserve, vous réservez. Alors இதுல எல்லாம் வேர்பு தொடங்கிக்கல consonantல தொடங்கிச்சு. சரியா? ஆனா இதுல ஓயல்ல தொடங்குது. அப்ப ஓயல்ல தொடங்கிக்கல கவனமா இருக்கணும். என்றால் வராது, ஆனா apostrophe வரும். சரி, அந்த ஓயல்ல தொடங்குறபடி. அப்ப இது j'écoute, j'écoute அண்டு வரும். vous écoutez, EZ வரும். vous écoutez. இதுலயும் வேர்பு voyelle தொடங்குது. அப்ப voyelle தொடங்கிக்கல apostrophe தான் வரும். Donc utilise, இதுல அந்த வேற கட் பண்ணினா ஜுக்கு வரும். vous utilisez. இதுலயும் ஹெச்ல தொடங்குது. அப்ப ஒயல் அல்லது ஹெச்ல தொடங்கினா இந்த முதலாவது ஒயலை கட் பண்ணுவோம். அப்ப இதுலயும் ஜி அப்போஸ்ட்ரோஃப் தான் வரும். அப்ப j'habite, vous habitez, EZ. jouer அது consonantல தொடங்குது. ஸோ இதுக்கு நாங்க jouer போடணும். je joue, கடைசியில இந்த வேற கட் பண்ணலாம். இங்க ஜூவை வச்சுக்கொண்டு மற்றது இந்த முடிகிறத மட்டும் மாத்தினா சரி. இதுல vous jouez. இது étudier வந்து ஒயல்ல தொடங்குது. ஒயல்ல தொடங்கிக்கல நாங்கள்
J apostrophe போடணும். J'étudie. Vous étudiez. Voilà. Alors, மூன்றாவது exercise. Transformer. Transformer ண்டா மாத்தி எழுதுறது. Transformer selon l'exemple. Selon l'exemple ண்டா இந்த தரப்பட்டிருக்க இந்த உதாரணத்தை போல. Selon. Selon l'exemple et finissez அப்புறம் முடிக்கணும் librement உங்களோட விருப்பப்படி libre ண்டா free librement ண்டா உங்களோட விருப்பப்படி la phrase இப்போ இந்த sentence இந்த வாக்கியத்தை உங்களோட விருப்பப்படி முடிக்கணும் உதாரணத்துல என்ன சொல்லணும்னா இப்போ je cherche உதாரணத்துக்கு je chercheன்னா நான் தேடுறேன் அந்த je cherche நாங்கள் சங்குலியல இருக்குது நான் வந்து அதை நாங்கள் நான் சென்று மாத்தோம் அப்ப நாம் அதை மாத்திக்கல அந்த வேர்பும் மாறும் கடைசியில அந்த je cherche jeக்கு அது ல முடியுது je என்றபடியா இதுல நாங்கள் எழுதுகிறோம் ஆனா இதே நாங்கள் நூவா மாத்திட்டோம்னா நூக்கு ONSல முடிக்கணும் சோ அந்த கடைசியில அது சோ அந்த மாற்றங்கள் அதுல கவனம் கொண்டு இதை நாங்கள் மாத்தி அமைக்கணும் அப்ப இதுல ஜுக்கு அவையில் நூவா மாத்திருக்கணும் அப்ப மற்றது எல்லாத்துக்கும் அவையில எப்படி மாத்தணும்ன்றதை ஏற்கனவே தெரியணும் இப்ப இதுல வூவா இருந்ததை ஜுவா மாத்துங்கோ இதுல ஜுவா இருந்ததை வூவா மாத்துங்கோ அவையிலே தெரியணும் சோ இங்க vous travaillez அப்ப இந்த vous travaillez terminaison இந்த முடிவண்டு பார்த்தா இந்த z இது மாறாது சில verbe travailler அது மாறாது அதை நாங்கள் அப்படியே வச்சுப்போம் je travaille இந்த கடைசியத்தான் மாத்த போறோம் இந்த ரெண்டையும் கட் பண்ணி போட்டு இந்த ரெண்டையும் கட் பண்ணி போட்டு ஜுக்கு வரும் je travaille இப்ப je travaille நான் வேலை செய்யறேன் அப்ப இதுக்கு மிச்சம் எப்படி முடிக்கலாம் donc je travaille je travaille alors je travaille par exemple du lundi au vendredi அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் du lundi au vendredi நான் வேலை செய்யறேன் je travaille ரெண்டாவது je parle நான் கதைக்கிறேன் இப்ப je நாம் vous மாத்தினா இந்த jeக்கு முடிக்கிறது வந்து இல்ல முடிக்கும் இப்ப இந்த முன்னுக்கு வர்றது முழுக்க மாறாது இந்த கடைசி எழுத்தத்தை நாங்கள் கட் பண்ணி போட்டு ஊக்கு வர்றத போட போறோம் so vous parlez vous-க்கு ez வரும் so vous parlez italien இப்ப நீங்கள் இத்தாலிய மொழி கதைக்கிறீங்க நீங்கள் இத்தாலி மொழி கதைக்கிறீங்க vous parlez italien அடுத்தது il regarde regarde என்றா பார்க்கிறது il regarde அப்ப இதுல terminaison முடிக்கிறது வந்து இல்லுக்கு இதுதான் வரும் அப்ப முன்னுக்கு வர்ற உழவு மாறாது சோ மாறாதபடியா அதை நாங்கள் அப்படி எழுதுவோம் il regarde அப்ப pluriaலுக்கு என்ன வரும் ENT வரும் il regarde la télé avec TV vagina la télé nous dîner என்றது இரவு சாப்பாடு இப்ப nous dînons அப்ப இதுல வந்து நூ வர்றபடியா இந்த முடிவில ONS வருது இந்த முன்னுக்கு வர்றது முழுக்க மாறாது சோ அந்த முன்னுக்கு மாறாதத முதல்ல எழுதுவோம் அப்ப ஜுக்கு என்ன வரும் நூக்கு ONS வருதுண்டா ஜுக்கு வரும் je dîne donc je dîne au restaurant நான் ரெஸ்டாரண்ட்ல இரவு சாப்பாடு சாப்பிடுறேன் je dîne au restaurant
tu habites. அப்ப இதுல tuக்கு வர்ற terminaison வந்து es. முன்னுக்கு இருக்கிறது மாறாது. முதல்ல அதை எழுதுவோம். habite. இனி veக்கு வர்றது e. அதை போடுறோம். Donc, j'habite au deuxième étage. நான் 2ஆம் மாடியில வசிக்கிறேன். J'habite au deuxième étage. Alors, அடுத்த எக்ஸசைஸை பார்ப்போம். 4வது எக்ஸசைஸ் associé. associéண்டா நாங்கள் தொடர்பு படுத்துவோம், இணைக்கணும். une question et une réponse. ஒரு கேள்வியை ஒரு பதிலோட நாங்கள் சரியா இணைக்கணும். So, est-ce que vous cherchez quelque chose? Alors, நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இந்த எஸ்க்கு என்று தொடங்கிக்கிற அது வந்து yes no question, அதாவது ஒன்று ஓம் அல்லது இல்லை என்றதான் கூடியவரை நாங்கள் பதிலாக எதிர்பார்க்கிறோம். இதே எஸ்க்கு என்று தொடங்காமல் அந்த எஸ்க்கு முதல் வேற ஏதாவது சொற்களோட தொடங்கிச்சேன்டா, இப்போ உதாரணத்துக்கு இங்க எஸ்க்கு QU வந்து எஸ்க்கு வருகிறது. அப்படி வந்தோன்னா நாங்கள் ஓம் இல்லையான்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. அது அர்த்தமற்றதா போயிடும். ஸோ இதுக்கு நாங்கள் விரிவான பதில் தான் கேட்கலாம். அப்ப இது எங்களுக்கு ஞாபகத்துல வந்தாலே நாங்கள் என்னென்ன மாதிரியான கேள்விக்கு இதுல இருக்கிற உய் பதில தேர்ந்தெடுக்க போறோம், என்னென்ன மாதிரியான கேள்விக்கு நாங்கள் இதுல உய் தவிர்த்து மற்ற பதில்கள்ல நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றது எங்களுக்கு ஈஸியா விளங்கிடும். ஸோ எஸ்க்கு வந்தா ஒன்று பதில் உய்யா இருக்கும், இல்லாட்டிக்கு நோவா இருக்கும். அது தவிர்த்து இதுக்கு முதல் ஏதாவது வந்து பிறகு எஸ்க்கு வந்தா இதுக்கு நாங்கள் விரிவான பதில எழுதுவோம். இப்போ முதலாவது கேள்வி, எஸ்க்கு vous cherchez quelque chose? quelque choseண்டா ஏதாவது. அப்ப நீங்க ஏதாவது தேடுறீங்களா? ரெண்டு பேருக்கு நம்ம ஏதாவது தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? அப்ப இதுல என்னென்ன பதில்கள் இருக்குது? je cherche mon stylo. நான் இந்த பேனையை தேடுறேன். oui je mange des pommes. ஓம் நான் ஆப்பிள் சாப்பிடுறேன். oui je cherche mon dictionnaire. ஓம் நான் இந்த டிக்ஷனரியை தேடிக்கொண்டிருக்கிறேன். je mange une tarte aux pommes. நான் ஒரு tarte aux pommes, அதாவது வந்து ஒரு டிஷ் நான் காட்டுறேன், அது சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். oui j'achète un croissant. croissantன்றது சாப்பாடு தான், boulangerie வழியில விற்கும், அதை நான் பிறகு காட்டுறேன். je regarde un film à la télévision. அப்ப நான் ஒரு படம் டிவியில பார்த்து கொண்டிருக்கேன். அப்ப இதுல எஸ்க்கு வந்தபடியா நாங்க இந்த உய் 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 என்று வருது, இந்த 3 பதிலுக்குள்ள ஏதாவது தான் வரும். அப்ப இதுல வந்து உய் mange வருது, இதுல வந்து உய் cherche வருது, இதுல வந்து உய் achète வருது. இப்ப கேள்வி வந்து நீங்க ஏதாவது தேடுறீங்களா? அப்ப இதுல வந்து உய் je cherche mon dictionnaire. இப்ப ரெண்டும் ஒரே மாதிரி verb இங்க வரும்போது இப்ப இது ரெண்டும் ஒத்து போக அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதாவது தேடுறீங்களா? ஓ நான் இந்த டிக்ஷனரிய தேடுறேன். இதுல எஸ்க்கு ரெண்டு வர்றபடியா அதுக்கு நாங்கள் உய் அல்லது நோன்னு சொல்லணும். இதுல vous cherchez, இதுல je cherche ரெண்டு வரும். அடுத்தது இப்ப நாங்க இது ரெண்டையும் நினைக்கிறோம். qu'est-ce que vous mangez? mangezண்டா சாப்பிடுறது. அப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அப்ப இதுலயும் சாப்பிடுறது வருது, இதுலயும் சாப்பிடுறது வருது. ஆனா இதுல கேள்வி வந்து QU அப்போஸ்ட்ரோஃப் வந்து வருது, அதாவது நாங்கள் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இல்ல. இது மாதிரி இருந்தா தானே நாங்கள் உய் நோண்டு வரும். இதுக்கு உய் நோ வராது. அப்ப இதுக்கான பதில் வந்து இதுவா இருக்க முடியாது, இதுக்கு முதல் உய் வருது. அப்ப qu'est-ce que vous mangez? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இந்த கு இந்த கு கண்டா என்ன என்ன தமிழ்ல. இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க? je mange, நான் சாப்பிடுறேன் ஒரு tarte aux pommes. alors tarte aux pommes என்ன? alors இதுதான் tarte aux pommes.
இது பெரும்பாலும் பூலாஞ்செரி அதெல்லாம் நீங்கள் வேண்டி சாப்பிடலாம். இது வந்து ஆப்பிள இப்படி ஸ்லைஸா வெட்டி போட்டு, அந்த பீஸா மாரி மாவுக்கு மேல வச்சு அப்படியே பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி மேலால கொஞ்சம் சீனியும் தூவி விட்டு, அப்படியே சாப்பிடுறது. இதைத்தான் tarte aux pommes சொல்லுவீங்க. அப்ப je mange une tarte aux pommes. நான் இந்த tarte aux pommes சாப்பிடுறேன். Est-ce que vous achetez un croissant? Alors croissant ண்டா என்ன? Alors இதைத்தான் croissantன்றது. இது ஒரு பனிஷ் மாதிரி. பாஸ்ட்ரி மாவில செஞ்ச ஒரு பனிஷ். இது புலாஞ்சரியில எல்லாம் கிடைக்குமே இல்லை புலாஞ்சரியில. அப்ப இது croissant. நம்ம நேச்சுரா சாப்பிடுறது. ஆனா அதுக்குள்ள சில நேரம் இப்படி வெட்டி போட்டு ஜம்போன் ஃப்ரோமாஜ் எல்லாம் வச்சும் சாப்பிடலாம். நம்மள பேசிக்கா சாப்பிடுறோம்டா croissant இப்படி இருக்கு. Donc est-ce que vous achetez un croissant? இப்ப இதுல கேள்வியில வந்து எஸ்க்கு என்று ஆரம்பிக்கிறபடியா எங்களுக்கு oui no என்று தான் நாங்கள் பதில் சொல்லணும். அப்ப இதுல verbe acheter வருது. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் acheter வருது. இதுவும் oui no இந்த பேட்டர்ன்ல தான் வருது. ஸோ இந்த கேள்விக்கு நாங்கள் இதைத்தான் பதிலா தேர்ந்தெடுப்போம். Est-ce que vous achetez un croissant? Oui, oh, j'achète un croissant. நான் ஒரு croissant வாங்கினேன். Qu'est-ce que vous regardez? அப்ப இதுல வந்து எஸ்கு என்று தொடங்கல இதுக்கு முன்னுக்கு இந்த QU வருது. அப்ப நாங்கள் இந்த மாதிரியான கேள்வியில இருக்கிறோம். அது விரிவா பதில் சொல்லணும். So qu'est-ce que vous regardez? அப்ப இதுல regarder அந்த verb யூஸ் பண்ணிருக்கணும். அப்ப இதுல பதில்களுக்குள்ள இங்க regarde என்று சொல்லி ஒரு பதில் வருது. So நீங்கள் என்ன பாக்குறீங்க? நான் டிவில ஒரு படம் பார்க்கிறேன். Je regarde un film à la télévision. அடுத்த கேள்விக்கும் இந்த எஸ்க்கு முன்னுக்கு QU வருது. அப்ப நான் விரிவாத்தான் நான் இந்த பதில்களை நான் எழுதுவேன். அப்ப இதுல verb என்ன வருதுண்டா qu'est-ce que vous cherchez? நீங்க என்ன தேடுறீங்க? என்னத்தை தேடிக்கொண்டிருக்கிறீங்களாண்டா இதுல je cherche நான் தேடுறேன். Je cherche mon stylo என்ற பேனையை தேடுறேன். Qu'est-ce que vous cherchez? என்ன தேடுறீங்க? Je cherche mon stylo என்ற பேனையை தேடுறேன். அடுத்தது எஸ்க்கு அப்ப இதுல முன்னுக்கு ஒன்றுமே வர இல்லை. ஸோ இந்த மாதிரி வர்றபடியா இப்போ நாங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். அப்ப இதுக்கு பதில் oui no என்று வரும். அப்ப qu'est-ce que vous mangez? Est-ce que vous mangez des fruits? manger வருது. இதுலயும் oui என்று பதில் வந்து manger வருது. அப்ப நீங்க பழங்கள் சாப்பிடுவீங்களா? Est-ce que vous mangez des fruits? Oui, oh, நான் je mange des pommes. நான் ஆப்பிள் சாப்பிடுவேன். Oui, je mange des pommes. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க நோட் பண்ணி பதில் அளிக்க தொடங்கினாலே நீங்கள் கேள்விக்கான பதிலை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அடுத்தது 5வது எக்ஸசைஸ் compléter நிரப்பணும். compléter des verbes du premier groupe au présent. அப்ப ப்ரெசன்ட்ல முதலாவது குரூப்பை சார்ந்த வேர்ப்ஸ்களை வச்சு நாங்கள் இதை நிரப்போம். இவையில என்ன மாதிரியான கேள்விகள் இல்லை என்ன மாதிரியான வாக்கியங்களை அமைச்சிருக்கணும்னு சொல்லி விளங்கினாத்தான் அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் வேர்ப்ஸ்களை எடுக்க முடியும். இப்ப இதுல வர்ற வேர்ப்ஸ்கள் எல்லாம் தெரியாத வேர்ப்ஸ் இல்லை. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த வேர்ப்ஸ்கள் தான். இப்ப மாங்கே வரலாம், ஷர்ஷே வரலாம், இல்ல அஷ்டே வரலாம், இல்லாட்டிக்கு இதுல மாதிரி அபித்தே வரலாம், இல்ல ஜினே வரலாம். அப்ப ஏற்கனவே பார்த்த வேர்பு தான். இந்த எக்ஸசைஸ்ல பார்த்த வேர்ப்ஸ்களை தான் நீங்க திருப்ப ஒருக்கா ரீகேப் பண்ற மாதிரி உங்களை ஞாபகத்துல இருக்குது. அதுன்ற இது பாக்குறதுக்கு இந்த இதை கேட்கணும். இல்லாட்டிக்கு சில நேரம் ஒரு லிஸ்ட் தருவினோம். ஆனா இதுல லிஸ்ட் தரையில்லை. ஸோ நாங்கள் முதல் பார்த்த வேர்ப்ஸ்களை கொண்டே கூடிய வர நிரப்பா பார்ப்போம். Alors je à Toulouse. இப்ப இதுல எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குது. என்னண்டா இது ஜி அப்போஸ்ட்ரோஃப்ல தொடங்குது. அப்ப ஜி அப்போஸ்ட்ரோஃப்ல தொடங்குதுன்றதுல எங்களோட வேர்பு வந்து ஒன்று வொயல்ல ஆரம்பிக்கும் இல்ல எச்ல ஆரம்பிக்கும். அது ஒரு ஹெல்ப். alors à Toulouse துலுஸ்ல alors என்ன மாதிரியான வேர்பு இதுக்கு சரி வருமாண்டா வசிக்கிறது. j'habite à Toulouse.
இந்த வேர்ப் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த முதலாவது ஒரு 3வது எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம். tu habites. இந்த டெக்ஸ்டுக்குள்ளேயும் பார்த்துருக்கோம். ஸோ j'habite à Toulouse. Je pour Airbus Industrie. அப்ப நான் ஏர்பஸ் இண்டஸ்ட்ரி. அப்ப ஏர்பஸ் கம்பெனிக்கு என்ன செய்யறேன்? ஏர்பஸ் கம்பெனிக்கு வேலை செய்யறேன். இப்ப வேலை செய்யறேன்றது எப்படி சொல்றது? வேலை செய்யறேன்ற travailler. Donc je travaille pour Airbus Industrie. இதுலயும் G apostrophe வருது. அப்ப ஒன்று வயல்ல தொடங்கணும், இல்லாட்டிக்கு Hல தொடங்கணும். ஆனா je beaucoup mon travail. அதிகமா என்ற வேலையை அப்ப அதிகமா என்ற வேலையை நான் நேசிக்கிறேன். Donc j'aime. J'aime beaucoup mon travail. Je à la cantine avec des collègues. அப்ப அந்த டெக்ஸ்டுக்குள்ள அவரும் கேன்டீன்ல கொலீக்ஸோட என்ன செய்யறவர்? சாப்பிடுறவர். Donc c'est je mange. Je mange à la cantine avec des collègues. Et je le soir à la maison en famille. அப்ப நான் இரவு வீட்டை குடும்பத்தோட. அப்ப மத்தியானம் கொலீக்ஸோட கேன்டீன்ல சாப்பிடுறாருண்டா அப்ப இரவு சாப்பாடு சாப்பிடுவேன். Donc je dîne. Je dîne le soir à la maison en famille. Je les nouvelles à la télévision. அப்ப டிவி பார்க்கறது. அப்ப டிவி பார்க்கறது je regarde. Je regarde les nouvelles à la télévision. Le dimanche, ஞாயிற்றுக்கிழமை, je au football avec mes enfants. இந்த குழந்தைகளோட ஃபுட்பால். அப்ப ஃபுட்பால் நான் விளையாடுறேன். je joue. Je joue au football avec mes enfants. அடுத்தது 6வது எக்ஸசைஸ். À vous. இப்ப இது இப்ப உங்களை பற்றி. Complété par un verbe du premier groupe. இப்ப இதுல நாங்கள் முதலாவது குரூப் வேர்ப்ஸ்களை கொண்டு இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் நிரப்போம். அதுக்கு பிறகு et répondez librement. பதில் சொல்லணும். librement உங்களோட விருப்பப்படி aux questions. D'accord. அப்ப இதுல 2 விஷயம் நாங்கள் செய்யணும். முதலாவது complété பண்ணணும், ரெண்டாவது répondre. Alors vous la radio. ரேடியோ. அப்ப ரேடியோ என்ன செய்யறோம்? ரேடியோ நாங்க கேட்கறது. ரேடியோ கேட்கறது. vous அப்ப கேட்டல் எப்படி சொல்றது? c'est le verbe écouter. écouter ண்டா கேட்கறது. vous écoutez la radio. நீங்க ரேடியோ கேட்கறீங்களா? இதுக்கு oui ண்டா ஓம். oui. இதுல கேள்வியில vous வர்றபடியா அது என்னட்ட கேட்டபடியா நான் தான் பதில் சொல்வேன். oui j'écoute la radio அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டிக்கு நான் நோ என்று சொல்றேன்டா non je n'écoute pas la radio. அப்ப இதுல écouter என்ற verb voyelle தொடங்குது. voyelle தொடங்கினபடியா தான் நான் இங்க je போடாமல் g apostrophe போட்டேன் நான். ஆனா அதே நான் நெகட்டிவ்ல போடேக்கல இந்த நு முன்னுக்கு வர்றபடியா இதுல நான் அந்த கட் பண்ண தேவையில்லை. இதுல நான் விட்டோண்டு அந்த நுவில இருக்கிற அந்த கட் பண்றேன். இந்த நுவில இருக்கிற இந்த நான் கட் பண்ணி போட்டு எழுதுறேன். Alors vous la télévision TV. அப்ப நீங்க டிவி பாப்பீங்களா? donc c'est regardez-vous. regardez
la télévision. அப்ப ஓம் கண்டா oui. நான் டிவி பார்ப்பேன். Je regarde la télévision. இல்லாட்டிக்கு non. Je négative வந்தா je ne regarde pas la télévision. Qu'est-ce que vous à la télévision? Qu'est-ce que? அப்ப இதுல நான் oui no என்று சொல்லி பதில் சொல்ல முடியாது. இது yes no question இல்ல. ஏண்டா இந்த எஸ்க்கு முதல் இன்னொரு சொல் வருது. இப்ப நீங்க என்ன டிவில பாப்பீங்க? Donc, qu'est-ce que vous regardez? Qu'est-ce que vous regardez à la télévision? அப்ப நீங்க டிவில என்ன பாப்பீங்களாண்டா இப்ப இதுக்கு நான் விரிவாத்தான் பதில் எழுதுவேன். அப்ப நான் என்று சொல்லக்கூடிய je regarde நான் பார்ப்பேன். Je regarde. இப்ப இதுல வந்த க்கு ஏத்த மாதிரி நான் மாத்தணும். Je regarde le journal news. நான் நியூஸ் பார்ப்பேன் டிவில. Je regarde le journal. எஸ்க்கு அப்ப இது எஸ்க்கு முன்னுக்கு ஒன்றுமே வரையில. ஸோ எஸ்க்கு முன்னுக்கு ஒன்றுமே வரையில. அப்ப இது வந்து எஸ் நோ கொஷன். donc எஸ்க்கு vous au tennis. இப்போ டென்னிஸ்ன்றது விளையாட்டு. ஸோ விளையாட்டு நீங்க விளையாடுறீங்களா என்றுதான் நான் கேட்க வரையினேன். ஸோ எஸ்க்கு vous jouez au tennis? டென்னிஸ் விளையாடுறீங்களா? இப்போ ஓமண்டா oui je joue au tennis. இல்லாட்டிக்கு நோ அண்டா நோ je ne joue pas au tennis. அடுத்தது எஸ்க்கு அப்ப இதுக்கும் எஸ் நோ கொஷன் தான். ஓம் இல்லையாண்டுதான் பதில் வரும். donc எஸ்க்கு vous எஸ்பானியோல் ஸ்பானியோல் மொழி. அப்ப மொழி நீங்கள் கதைக்கிறீங்களா என்றுதான் அவர் கேட்க வர்றார். மொழியை கதைக்கிறது. ஸோ எஸ்க்கு vous parlez? Est-ce que vous parlez espagnol? Omanda oui. Je parle l'espagnol. Ilianda. Non. Je ne parle pas espagnol. அடுத்தது வந்து எஸ் நோ கொஷன் கிடையாது. ஏனென்றா இதுல எஸ்க்கு இருக்குது. ஆனா எஸ்க்கு முன்னுக்கு ஒரு சொல்லு போட்டாச்சு. ஸோ இதுக்கு நான் oui நோன்னு சொல்லி பதில் சொல்லிடாது. donc qu'est-ce que vous le matin? அப்ப நீங்க காலமா என்ன சாப்பிட்றீங்களான்னு கேட்கலாம். இல்ல காலமா என்ன செய்றீங்கன்னு கேட்கலாம். அப்ப qu'est-ce que vous செய்றீங்களாண்டா vous faites. அது வந்து 3வது குரூப். நாங்க இப்ப 1வது குரூப்புக்குள்ளே நிக்கிறபடியா qu'est-ce que vous mangez சாப்பிடுறது. அத அந்த வேர்பையே நாங்க யூஸ் பண்ணுவோம். qu'est-ce que vous mangez le matin? காலமா என்ன சாப்பிடுறீங்க? அப்ப நான் je mange une pomme. நான் காலமா ஆப்பிள் சாப்பிடுறேன். je mange une pomme. அப்ப கேள்வியில vous வந்தா பதிலுக்குள்ள je வரும். அப்ப பதிலுக்குள்ள je வந்தா இந்த வேர்பையும் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். மோடிஃபிகேஷன்.
அப்ப இந்த எஸ்க்குக்கு முதல் வேற ஏதாவது சொல்லணுமெண்டா, வேற ஏதாவது சொல்லு வந்தா, நான் விரிவா என்ற பதில் எழுதணும். அப்படி எஸ்க்குக்கு முதல் ஒன்றுமே வரையலையாண்டா, நான் உய் அல்லது நோ போட்டு பதில் எழுதினா போதும்.